தர்மனோட மானத்துக்கு பிரச்சனை வந்ததால வேற வழி இல்லாம பகடையாட ஆரம்பிச்சான் தர்மன். சகுனியோட பகடக்கட்டை அவனோட அப்பா முதுகெலும்புல செஞ்சது. சகுனி என்ன விழணும்னு நினைக்கிறானோ அதுதான் விழும். முதல்ல முத்து மாலையை வச்சு விளையாடி தோத்து போனான் தர்மன். அடுத்து பொற்குடத்தை வச்சு ஆடுனான், தோத்து போனான். தன்னோட தேரை வச்சு ஆடுனான், தோத்தான். யானைப்படை குதிரைப்படையை வச்சு ஆடினான், தோத்தான். தன் நாட்டையே படையமா வச்சு ஆடுனான், தோத்து போனான். இது எல்லாத்தையும் பார்த்த கங்கை மைந்தர் பீஷ்மர் பொங்கிட்டாரு. தர்மா இத்தோட ஆட்டத்தை முடிச்சுக்கோன்னு சொல்றாரு. துரியோதனன் விடுறதா இல்ல. மறுபடியும் பகடைக்கட்டைகள் உருள ஆரம்பிக்குது. உன் தம்பிகளை வச்சு ஆடு, நீ ஜெயிச்சுட்டா நீ இழந்து எல்லாத்தையும் உன்கிட்டே கொடுத்துடுறோன்னு சொல்றான் சகுனி. அதனால தன் தம்பிகள் ஒவ்வொருத்தரையா பணையம் வச்சு தோத்து போனான் தர்மன். அடுத்து தன்னையே வச்சு ஆடி தோத்து போனான் தர்மன். இதை பார்த்த மகாமந்திரி விதுரர் எழுந்து நெருப்பா திட்டுறாரு. துரியோதனா, விருந்துக்குன்னு கூப்பிட்டுட்டு இப்படி எல்லாத்தையும் அடிச்சு புடுங்குறிய, உன் நாசக்கால ஆரம்பிச்சிருச்சு, அதை நீயே தேடிக்கிட்டேன்னு கண்டபடி துரியோதனனை திட்டுறாரு. இதை கேட்ட துரியோதனன் சித்தப்பானும் பார்க்காம வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம, இப்ப என்ன அதர்மம் நடந்துருச்சு, என்ன எல்லாத்தையும் ஏமாத்தியா வாங்குறாங்க அப்படின்னு துரியோதனன் கேட்க இடிஞ்சு போய் உட்கார்ந்தார் விதுரர்.